ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரக நிலையை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியில் 3ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி இம்மாதத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதற்காக பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையில் பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். பணம் தேவை பேச்சு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை தேதியிலிருந்து சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதும் ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதாலும் இவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள். இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். இம்மாதம் 1ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கலைத்துறைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாய் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கலத்திரஸ்தானாதிபதியுமான புதன் பகவானுடைய பார்வையும் ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய்வனுடைய பார்வையும் ஸ்தானத்திலே விழுவதால் அவதிப்படுபவரெல்லாம் கடலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கடன் அசல் தொகையிலே வரவைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். சேர்த்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. கலத்திரஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லை கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட பணம் கிடைக்காது என்று இந்த நிலையில் தற்போது அந்த பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை. வித கிரகங்களும் அல்ல, தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் முன்னேற்றம் உண்டு. இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பகவான் பார்வையிடுவதும் விரயஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலர்கள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்மன். நன்றி, வணக்கம்.